ஒரு கட்டத்தில் வந்து பழம், இலை, தழை மோஸ்ட்லி வந்து அந்த வில்வ இலையை தான் சாப்பிடுவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேலே அப்படியும் சிவன் வரல, அவங்க வேண்டினது கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வில்வ இலையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க ரொம்ப மோசமான ஒரு ஹெல்த் கண்டிஷனில் தவம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு நாள் சிவன் வராரு. எப்படி வராருன்னா ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பர்சனாக வராரு. வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட் பண்ணும்போது நீ விட்டுரு, இதெல்லாம் விட்டுரு, இந்த ஃபாஸ்டிங்லாம் விட்டுரு, பாரு உனக்கு உடம்புக்கு சரியில்லை, சிவன் வரமாட்டார், நீ பாட்டுக்கு வேலையை கவனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ கூட என்னால் முடியாது, நான் மனம் முடிச்சா சிவனை முடிப்பேன், என் உயிரே போனாலும் சரின்னு சொல்லிட்டு தவம் பண்ணுறான். ஸோ சிவன் வந்து அதில் மனம் உருகி கல்யாணம் பண்ணிக்கிறார். அகெயின் ஷி அட்டைன்ட், அந்த ஜென்மத்திலையும் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் பிரம்மச்சர்ணியோடைய சிக்னிஃபிகன்ஸ். ஸோ பிரம்மச்சர்ணி வந்து ஒயிட் கலர் சாரி கட்டிட்டு கையில் ஒரு அந்த ரோசரி இருக்கு இல்லையா, அந்த தவம் பண்ணுற அந்த பீட்ஸ் அதை வச்சுட்டு ஷீ இஸ் ஆல்வேஸ் மெடிடேட்டிங். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கணும்னா பிரம்மச்சர்ணியோடைய அந்த ஸ்ட்ரென்த்து, எவ்வளோ வெதர் கண்டிஷன்ஸையும் தாண்டி எவ்வளோ பசி, தூக்கம், நத்திங் ஷி ஹேட், ஒரே ஒரு கோல் தான், என்னது சிவனை கல்யாணம். ஸோ இது ஸ்ட்ரென்த்து, இந்த இதெல்லாம் வந்து காடஸ் பிரம்மச்சர்ணி நமக்கு கற்றுத்தரோம். ஸோ இது தவிர நம்ம ஏன் நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறோம், அது ஏன் விமென் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, வை நாட் மென்? யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியல. விமென் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஏன் அது வந்து ஒரு அழகாக அலங்கரிச்சுட்டு